இன்றைக்கி வந்து நம்ம ரவையும் கோதுமை மாவு சர்க்கரை முட்டை இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து அரை கப்பு எடுத்துருக்கோம், கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துருக்கோம், ரவை வந்து அரை கப்பு எடுத்துருக்கோம். இப்போ வந்து சர்க்கரையை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதுலேயே நம்ம இந்த கோதுமை மாவையும் போட்டுக்கலாம், ரவையும் போட்டுக்கலாம். இதுலேயே முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸு ஒரு அரை மூடி ஊற்றிக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது என்ன பண்ணலான்னா, காய வச்ச ஆற வச்ச பால் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. இப்போ திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பால் ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போது இது அரைச்சி எடுத்துட்டோம். லைட்டாக ஒரு அரை சிட்டிக்கு உப்பு போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் வச்சுக்கலாம். குக்கரை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நல்லா கீழே தலை வந்து ஃபுல்லாக படுற மாதிரி, கல்லுப்பாக இருந்தாலும் சரி தூளுப்பாக இருந்தாலும் சரி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து இப்போ வந்து மூடி வந்து கேஸ்கட் போட வேண்டாம், போடாமல் இப்படி வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா அதுக்குள்ளே இந்த இட்லி தட்டு எடுத்துக்கலாம், குக்கரில் வைக்கிறது. இதை எடுத்துட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி தடவி வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் செய்யுங்க, நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. எல்லா தட்டுலேயுமே தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லோ கலர் வந்து கலர் ஆட் பண்ணலாம். நீங்கள் அதை கலர் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இது போட்டால் கொஞ்சம் நல்லா எல்லோவாக அழகாக இருக்கும். இதை ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் இருக்குது. இப்போது இதை வந்து இந்த தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். இன்னுமே கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கலாம். கொஞ்சமாக தான் இருந்த மாதிரி இருந்தது, நல்லா அகலமாக வந்துருச்சு. அதே மாதிரி இருக்க தட்டுலேயும் ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இதை எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிருக்கு, வச்சாச்சு. இப்போ வந்து கேஸ்கட் போடலை, கேஸ்கட் போடாமல் மூடிக்கலாம். மூடி ஒரு 40 நிமிஷம் அப்படியே மீடியம் இதில் வச்சுக்கலாம். இண்டக்ஷனில் தான் வச்சுருக்கேன், 800 வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 40 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ வேணால் எடுத்து பார்த்துக்குங்க. இப்படி வேகட்டும். இப்போ 40 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், மேலேயே தூக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது.
கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். ஆறட்டும் கொஞ்ச நேரம். இப்போது இதுவே தனியாக பாருங்கள், அப்படியே தனியாக வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இட்லி கேக் வந்து இவ்வளோ ஈஸியாக கோதுமை மாவும் ரவையும் வச்சு சூப்பராக இருக்குது. நல்லா மெதுன்னு வந்துருச்சு. உங்களுக்கு துளி கூட ஒட்டவே இல்லை. இப்போ சூடாக தான் எடுத்துகிட்ருக்கேன். துளி கூட ஒட்டவே இல்லை பாருங்க. இப்போ வந்து இட்லி கேக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா தான் இப்போ எல்லாத்துக்கும் போய் சேரும். அதனால் லைக் போடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்.